இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மாறா. மாறாவினுடைய 10 சிப்பாய். மாறானா என்ன? முக்தி, விடுதலை அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு எதிராக நிற்கக்கூடிய சக்தியை தான் மாறா அப்படின்னு சொல்றோம். மாறன், அம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாறாவினுடைய முதல் சிப்பாய் என்னன்னு கேட்டிங்கன்னா புல இன்ப ஆசை. காமம் தான் மாறனுடைய முதல் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பஞ்சபூதங்கள், பஞ்ச பௌதிகங்களில் இருக்கக்கூடிய அல்லது 5 புலன்களில் இருக்கக்கூடிய ஆசை. இப்போ காது சத்தம் கேட்குறோம், அதில் மயங்கிடுவோம். கண் பார்க்குறதெல்லாம் மயங்கும். வாசனையில் மயங்கலாம், சுவைகளில் மயக்கம் வரும், எண்ணத்தில் உழல்றது, நினைவுகளில் கடந்த கால நினைவுகளில் மயக்கம் வர்றது. இந்த புலன் இன்பங்கள் ஆசைகளில் சிக்க வைக்கிறது தான் மாறனுடைய முதல் அம்பு. ரெண்டாவது அம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பயம். வெளி இடத்துல தங்குறதுக்கான நிறைய பேருக்கு பயம் இருக்கும். உதாரணமாக ஒரு 10 நாள் கேம்புக்கு வாங்கன்னு சொன்னால் என்னால் என் மனைவி கணவனை விட்டு வர முடியாது, பிள்ளைங்களை விட்டு வர முடியாது, எங்கள் அப்பா அம்மா விட்டு வர முடியாது, நான் இல்லைனா இவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, இப்படி எத்தனையோ கதைகளை சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையை பார்த்தா சொல்பவருக்கு தான் அவங்கள விட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது. இன்னொரு பக்கம் பயம் இருக்கும். இன்னொரு இடத்துல தங்கிறதுக்கு விருப்பம் இல்லாத தன்மை இருக்கும். எப்படி அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா, பாதுகாப்பாக இருக்க முடியுமா, நம்ம தேவையெல்லாம் கிடைக்குமா, நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க முடியுமா, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அங்கே அவங்களுக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தான் ஒரு கேம்புக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதுக்கு முடியாது. கேம்புக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து எப்போ போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறது, தனியாக இருக்கிறது, தனியாக தியானம் செய்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆக இந்த தனிமைன்ற பயம், இந்த பயத்தை கிரியேட் பண்ணுறது தான் மாறா. அப்போது ஒருத்தர் தியானம் தொடர்ச்சியாக செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாறா. இதான் மாறாவினுடைய ரெண்டாவது அம்புன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய பழக்கத்திலேருந்து விடுபட முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக ஒரு சில மத சடங்குகள்லாம் இருக்குது இல்லையா, மத சடங்குகள்லேருந்து விடுபட முடியாது. பசி, இப்போது பசி இருந்தால் சாப்பிட்ணும், தப்பு இல்லை. ஆனால் பசிச்சா சாப்பிட்லாம், பசிக்காமல் இருக்கும்போது கூட சாப்பிட்றது ஒரு பழக்கமாகிடுச்சு. இதெல்லாம் பழைய பழக்கம்தான். கரெக்டாக 1 மணி ஆனால் சாப்பிட்றணும், நைட்டு 8 மணி ஆனால் 9 மணி ஆனால் சாப்பிட்றணும், காலையில் 7-8 மணி ஆனால் சாப்பிட்றணும், இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் டைம் இருக்கும். அந்த டைம் ஆனால் பண்ணி அடித்தா பசி அடிக்கும். பசி எடுக்குதோ இல்லையோ சாப்பிட்றணும். இப்படி இந்த பழைய பழக்கம் இருக்கு இல்லையா, இந்த பழக்கத்திலிருந்து விடுபட. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தியான பயிற்சி செய்கிறவங்களுக்கு, தொடர்ச்சியாக தியான பயிற்சி செய்கிறவங்க இந்த பசி உணர்வுக்கு ஆட்படுறது. சரிங்களா, மத சடங்குகளில் ஆட்பட்டுருக்கு. கடவுளை கும்பிடலன்னா என்ன ஆகிறது. உதாரணத்துக்கு இப்போ பண்டிகை நாட்கள்லாம் வருது இல்லையா, இந்த சம்பிரதாயங்களை செய்யணும் கட்டாயம். அது ஒரு பழக்கமாக இருக்கும். இதை செய்யலை அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியற்ற நிலையில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு, சந்தர்ப்பமும் இருக்குது நமக்கு. இது மாதிரியான பழைய பழக்க வழக்க சிந்தனைகளில் உருவாக்குறது தான் மாறானுடைய மூன்றாவது அம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நாலாவது அம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி சாப்பாடு இல்லை, சாப்பாட்டில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். இப்படி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இப்படி ஒரு சாப்பாடு கொடுத்தா நான் இங்கே தங்க மாட்டேன், தியானம் செய்ய மாட்டேன், அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நேரடி பேச்சில் கலந்து கொள்ளும்போது பெரும்பாலும் உப்பு, புளிப்பு, காரெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா, ஆக மனம் என்ன பண்ணுன்னா இதெல்லாம் ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு அது மேலே வெறுப்பு வந்து பயிற்சி செய்ய விடாத அளவுக்கு நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். இது மாறாவினுடைய நாலாவது அம்புன்னு சொல்கிறேன்.
5வதாக சோர்வு சோம்பல் அப்படின்னு. இந்த தியான பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு விருப்பமான அல்லது வெறுப்பான உணர்ச்சிகள் ஏற்படும் போது அதை சாட்சியாக கவனிக்கிறது கூட ஒரு வகையில் சாத்தியமான விஷயம்தான். ஆனால் நடுநிலையான மந்தமான சோர்வை தரக்கூடிய சோம்பலை தரக்கூடிய உணர்ச்சியெல்லாம் வரும்போது அதில் கலக்கம் அடைகிறாங்க. ஏதாவது உணர்ந்தா அதை கவனிக்கலாம். இந்த மாதிரியான சோம்பல் சோர்வு அப்படின்றது வரும்போது எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அது ஒரு நடுநிலை உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை என்னென்னு பார்க்கறது அப்படின்னு எதிர்வினை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி எதிர்வினையை செய்ய வைக்கிறது தான் மாறவனுடைய அம்பு அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கிறதுக்கான பயம். ஒரு சிலருக்கு தனிமையாக இருக்கிறது அல்லது ஒரு தனி அறையில் இருக்கிறது, இருட்டு அறையில் தியானம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும். பயம் அப்படின்றது மாறவனுடைய 6வது அம்பு அப்படின்னு சொல்கிறோம். சந்தேகம் வரும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு ஒரு சில சந்தேகம் வரும். பயிற்சி செய்கிறவங்க தொடர்ந்து செய்கிறதில்லை. பயிற்சி குறித்து ஆய்வு செய்கிறதுல பெரும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது தியானம், உணர்ச்சியை கவனித்தா எல்லாம் கிடச்சிருமா, முக்தி கிடச்சிருமா, விடுதலை கிடச்சிருமா, எல்லா துன்பத்துலேருந்து விடுபட்டுருவோமா, நான் ரொம்ப நேரமாக இந்த உணர்ச்சியை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், இது நிலையற்றது அனித்தியம் அனித்தியம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் எந்த துன்பமும் போன மாதிரியே தெரியலையே, இந்த பயிற்சி நமக்கு உதவாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த உணர்ச்சி வந்துச்சு, இது இன்னும் போகாமல் இருக்குதே அப்படின்ற அந்த விருப்பத்தோடு கவனித்தாலும், உணர்ச்சி இன்னும் போகவே இல்லையே அப்படின்னு வெறுப்போடு இருந்தாலும், அனிச்ச அப்படின்னு நம்ம அறிவளவில் பேரளவில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எந்த உணர்ச்சியும் மாற போகிறதில்லை. பயிற்சியை சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் இந்த உண்மை புரியும். இல்லைன்னா சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பயிற்சி மேலே சந்தேகம் வந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை சரியாக செய்ய முடியாது. இதுதான் மாறவனுடைய 7வது அம்பு அப்படின்னு சொல்கிறோம். சந்தேகத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் மாறவனுடைய 7வது அம்பு. அடுத்ததாக தற்பெருமை. பயிற்சியில் முன்னேற்றம் அடைகிற ஒருத்தர், எனக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வந்தது, அந்த மாதிரி உணர்ச்சி வந்தது, நான் பல்வேறு சங்காரங்களை கர்ம கட்டுக்களை ஒழிச்சிட்டேன், பயிற்சியை சரியாக செஞ்சதால என்னுடைய ஆழமான சங்காரம் எல்லாம் மேலே வருது, என் உடம்பே கரைஞ்சி போச்சு, என் மனசே இல்லாமல் போயிடுச்சு, நான் ஒன்று இல்லாமலே போயிட்டேன், இப்படிலாம் தற்பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க. இந்த தற்பெருமையினால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது மீண்டும் அந்த நிலை வராது. தற்பெருமை ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா தான் இருந்த இடத்துலேருந்து அவங்க இறங்கிடுவாங்க. இதுதான் மாறவனுடைய 8வது அம்பு. அதே போல் தான் புகழ்ச்சி. நல்லா தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அவரை பார்த்து புகழ்ந்து பேசும்போது அந்த புகழ்ச்சிக்கு ஒருத்தர் மயங்கிட்டார் அப்படின்னா, அந்த புகழ்ச்சியினால் வர தற்பெருமைக்கு அவர் ஆளாயிட்டார் அப்படின்னா பாதையிலிருந்து மீண்டும் அவர் தவறிடுவார். புகழ்ச்சியில் மனமயங்க வைக்கிறது தான் மாறவனுடைய 9வது அம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்மத்தை போதிக்கிறது. தர்மத்தை போதிக்கிறதுல சுயநலத்தோடு இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நோக்கத்தோடு சுத்த தர்மத்தை பயிற்றுவிக்கும் போது நோக்கம் தூய்மையாக இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு ஒருத்தர் பயிற்சி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா மாறவனுடைய பிடியில் சிக்கிடுவார். தான் சொல்லிக் கொடுப்பது தான் சுத்த தர்மம், மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதுலாம் தர்மமே இல்லை, அவங்க சரியான பயிற்சி சொல்லித்தரல அப்படின்னு தன்னை மேம்படுத்திக்கிட்டு மற்றவங்கள தூற்றி மற்றவங்களாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியான பயிற்சியை கற்றுக் கொடுக்கறது சரியானதில்லை. இந்த மாதிரி செயல்களை தூண்டுதல்களை ஏற்படுத்துறது தான் மாறாவினுடைய 10வது அம்பு அப்படின்றார். இந்த மாறாவினுடைய 10 அம்புகளையும் அதிலிருந்து விடுபட்டு விழிப்போடு இருக்கணும். அப்போ தான் நாம் செய்யக்கூடிய பயிற்சி நமக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் புத்தர். ஆக ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொண்டு முக்தியின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறோம்.
நன்றி, வணக்கம்.